அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாஹரி, நீட் டியூட்டர். இப்போ பிசிக்ஸோட ப்ரீவியஸ் இயர்ஸ் அனாலிசிஸ் பேப்பர்ஸ் பார்க்க போறோம். நடந்த क्वेश्चन பேப்பர்ல எடுத்த அனாலிசிஸ்ல என்னென்ன சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ட், என்னென்ன சாப்டருக்குலாம் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் கொடுக்கணும். இப்போ பிசிக்ஸ்ல வந்து நமக்கு 19 சாப்டர்ஸ் இருக்கு. 19 சாப்டர்ஸை வந்து நம்ம யூனிட் வைஸா டிவைட் பண்ணோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஆசிலேஷன்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ், மாடர்ன் பிசிக்ஸ், ஆப்டிக்ஸ். இப்போ இதுல 11th போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன் நம்ம 11th and 12th ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு 19 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 19 சாப்டர்ஸ்ல ஆல்வேஸ் 49:51 ரேஷியோ, அதாவது 11th சாப்டர்ல 22 கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸ்ல 23 கொஸ்டின்ஸ் வரும். வைஸ் வர்சா, இல்ல 11thல 23 கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா 12thல வந்து 22 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நமக்கு 11th and 12th ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ 11th சாப்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have 10 சாப்டர்ஸ். அந்த 10 சாப்டர்ஸ்ல வந்து நம்ம 3 யூனிட்ஸா டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் மெக்கானிக்ஸ், செகண்ட் ஒன் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ். இதுல மெக்கானிக்ஸ்க்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். மெக்கானிக்ஸ்ல மினிமம் நமக்கு 11 to 14 கொஸ்டின்ஸ் வரும். ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் 6 to 7 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து ஆசிலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we get 3 கொஸ்டின்ஸ். ஸோ இதுலேயே நமக்கு 22 or 23 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும். இப்போ மெக்கானிக்ஸ் அப்படி எடுத்துட்டோம்னா ஒரு சில சாப்டர்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும். அது என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், கொலிஷன், சர்க்குலர் மோஷன், கிராவிடேஷன், இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதற்கான மார்க்ஸ் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துடும். அடுத்து ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் thermal properties of matter நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். thermal properties of matter, then thermodynamics, kinetic theory of gases, இந்த மூணு சாப்டர்ஸையும் ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து oscillations and waves எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா oscillations and wavesல நமக்கு 3 கொஸ்டின்ஸ். அதுல oscillations ரொம்ப ஈஸியா இருக்கும். waves வந்து இன் டெப்தா படிக்கணும். அடுத்து இப்போ 12th standard portions. 12th standard portions 11th மாதிரியே இதுக்கும் நமக்கு 3 யூனிட்ஸ். 3 யூனிட்ஸ்ல எலக்ட்ரோடைனமிக்ஸ்ல 11 to 14 கொஸ்டின்ஸ். அடுத்து ஆப்டிக்ஸ்ல மினிமம் 5 கொஸ்டின்ஸ். அடுத்து மாடர்ன் பிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். மாடர்ன் பிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல 6 to 7 கொஸ்டின்ஸ். இப்போ எலக்ட்ரோடைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 12th போர்டு எக்ஸாமுக்கு ஈஸியா படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி 12thல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இன்டெப்தா படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இப்போ இதுல எந்த சாப்டர் நம்ம படிக்கணும் அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை இன்டெப்தா படிக்கலாம். அது நமக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் வைஸும் நமக்கு ஈஸி, ப்ராப்ளம் வைஸும் ஃபார்முலா எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ 11th போர்ஷன்ல எப்படி மெக்கானிக்ஸ் ஃபோக்கஸ் பண்றோமோ அதே மாதிரியே 12th போர்ஷன்ல எலக்ட்ரோடைனமிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும். எலக்ட்ரோடைனமிக்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், EM வேவ்ஸ் இதை எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த சாப்டர்ல நம்ம ஓரளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து மாடர்ன் பிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். மாடர்ன் பிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டியூவல் நேச்சர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, செமிகண்டக்டர் டிவைசஸ். டியூவல் நேச்சர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை ரெண்டுமே வந்து நம்ம 12thல ஈஸியான சாப்டர்ஸ் நல்லாவே படிச்சிருக்கோம். ஸோ அதுல இருந்து நமக்கு 3 to 4 கொஸ்டின்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். செமிகண்டக்டர் டிவைசஸ் வந்து நம்ம இன்டெப்தா படிக்கலனாலும் அதுல ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ we have to focus more on semiconductor devices. அதுல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஆப்டிக்ஸ்ல மினிமம் 3 to 5 கொஸ்டின்ஸ் வரும். 3 to 5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், டைஃப்ராக்ஷன் இது எல்லாமே நம்ம லோயர் கிளாஸஸ்லயும் சரி 11th and 12thலயும் ஈஸியாவே படிச்சிருப்போம். ஸோ ஆப்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் நமக்கு 20 மார்க்ஸ் அதுலேயே வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.